குட் மார்னிங். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டோட அனலைசிஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நேத்து நிஃப்டி 124 பாயிண்ட் நெகட்டிவ்ல 25,202 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம நேத்து ப்ரீ மார்க்கெட் அனலைசிஸ்ல சொன்னது போலயே ஒரு கேப் டவுன்ல ஓபன் ஆகி நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் இருந்ததுனால மார்க்கெட் பாசிட்டிவா தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஒரு 230க்கு மேல எஃப்ஐஎஸோட ஹெவி செல்லிங் ப்ரெஷர்னால மறுபடியும் மார்க்கெட் வந்து டேயோட லோவை உடைச்சு 25,150 வரைக்கும் நம்ம சொன்ன சப்போர்ட் ஏரியால வந்து மறுபடியும் மார்க்கெட் வந்து கொஞ்சம் சப்போர்ட் ஜோன்ல ஸ்ட்ராங்கா இருக்குது. இன்னைக்கு கிஃப்ட் நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கிஃப்ட் நிஃப்டி ஒரு பிளாட் ஓப்பனிங்ல ஒரு 34 பாயிண்ட் நெகட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அது நம்ம மார்க்கெட்ல எப்படி இம்பாக்ட் ஆகும் அப்படின்னா, ஒரு பிளாட் ஓப்பன் ஆகுறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன செல்லிங் ப்ரெஷர் வந்து 150 அப்படிங்கிற இடத்துல இருந்து சப்போர்ட் எடுத்து மேல போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. என்னன்னாலும் இன்னைக்கு ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டா தான் இருக்கும். இந்த 450 அப்படிங்கிற பிரைஸை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு இல்ல. 25,200ல இருந்து 400க்கு உள்ள ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டா தான் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அடுத்ததா பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி ஒரு 174 பாயிண்ட் நெகட்டிவ்ல 55,280 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம நேத்து ப்ரீ மார்க்கெட்ல சொன்னது மாதிரியே ஒரு சின்ன கேப் டவுன் ஓபன் ஆகி நல்ல பையிங் ப்ரெஷர் இருந்தது. மறுபடியும் ஆஃப்டர்நூனுக்கு மேல ஒரு செல்லிங் ப்ரெஷர்னால மார்க்கெட் வந்து 55,200 அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கு. இது ஒரு நல்ல சப்போர்ட், ஸ்ட்ராங் சப்போர்ட்டா தான் இருக்கு. திருப்பி இதுல இருந்து ஒரு பையிங் ப்ரெஷர்னால மேல போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இருந்தாலும் 55,600 அப்படிங்கறத உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. 55,200க்கும் 600க்கும் இடையில சைடுவேஸா தான் மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அடுத்ததா இன்ஸ்டிடியூஷனலோட ஆக்டிவிட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எஃப்ஐஎஸ் வந்து நேற்று 2,900 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. டிஏஎஸ் அதே மாதிரி 2,500 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து எஃப்ஐஎஸ் ஓட செல்லிங் பிரஷர் வந்து மார்க்கெட்ல இருந்துட்டே இருக்கு. டிஐஐ வந்து ஹெவியா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் கூட மார்க்கெட் 26,000 அப்படிங்கிற அந்த ஒரு ஆல் டைம் ஹையை உடைக்கிறதுக்கு சிரமப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா எஃப்ஐஎஸ் ஓட ஒரு தொடர்ந்து செல்லிங் ப்ரெஷர்னால தான் இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.